அமைஞ்சாலும் அமைஞ்சது, அற்புதமா அமைஞ்சு போச்சு. சிஷ்யா, காத்திருந்ததன் பலன் கைமேல் கிடைத்து விட்டது. குருதேவ், சிஷ்யா, ஒரு யோசனை. அதுதானே எனக்கு கிடையாது. மடையா, நான் சொல்கிறேன் கேள். சொல்லுவா. ஐயோ, என்னால முடியாது. ராத்திரி புடிச்சு ராஜகுமாரி காணாம ஊரெல்லாம் வலை போட்டு தேடுறாங்களா? வலை போட்டா தேடுறாங்க. அப்பன்னா இதையும் கொண்டு கொடுப்போம், நல்லா தேடி பார்க்கட்டும். சரி. தெருவி நிலையம் பண்ணாடி நான் அழுக்கெடுத்தேன், அதை சேர்த்து வச்சு மூலிய மூட்டை கட்டேன். அட செல்லாம், என்னங்க ஒரு சமாச்சாரம் இல்ல? அட போகல, மனுஷன் அழுத்து போய் வர்றான், வந்ததும் வராதுமா சமாச்சாரம். என்ன சமாச்சாரமா? காலையில பிடிச்சு நம்ம கழுத குட்டியை காணோம். ஆமா, நம்ம ராஜகுமாரியை காணோமா, ஊரே அல்லோலப்படுது. கழுத குட்டியை காணோமா, கழுத குட்டி. இப்படியாகத்தானே சீதா பிராட்டியார் லங்காபுரி ராவணேஸ்வரனை ககன மார்க்கமாக தூக்கி கொண்டு போனார். அதாவது நான் என்ன சொல்றேன்னா, லங்காபுரி ராவணேஸ்வரன் சீதா பிராட்டியாரை ககன மார்க்கமாக தூக்கி கொண்டு போனார். நம்ம ஊர் ராஜகுமாரிய யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்களா? அன்று ஆலகாலன் வார்த்தை அம்பலத்திற்கு ஏறவில்லை. இந்த அரசாங்கமே அவமானத்தில் மூழ்கி கிடக்கிறது. ஆலகாலரே, மல்லிகாவின் மறைவிற்கு நீங்கள் தான் காரணம். நான் காரணமா? ஆம், காலாகாலத்தில் அவளுக்கு ஒரு கல்யாணம் செய்து வைத்திருந்தால் காட்டேரிய போல அலைந்திருக்க மாட்டாள், காணாமலும் போயிருக்க மாட்டாள். ஆலகாலரே, நடக்க வேண்டியது சொல்லும். ஆம், நடக்க வேண்டியது சொல்லும். அவள் மறைவுக்கு உலகம் சொல்லும் காரணங்கள், அதனால் அரசாங்கத்திற்கு ஏற்பட்ட அவமானங்கள், அப்பா நினைத்தாலே உயிர் போய்விடும் போல் இருக்கிறது. அடுத்து செய்ய வேண்டியது என்ன ஆலகாலரே? பேசாமல் இருக்க வேண்டியதுதான். உமது பேச்சில் வீரமில்லை. ஆலகாலனுக்கு வீரம் இருக்கிறது, ஆனால் மந்திரவாதியிடம். மந்திரவாதியா? நாட்டில் மந்திரவாதி ஒருவன் சுற்றிக் கொண்டிருந்தானா? நானும் கேள்விப்பட்டேன். அரசகுமாரி அவனோடு தான் போயிருக்க வேண்டும் என்று ஊரில் பேசுகிறார்கள். அந்த மந்திரவாதியை மகாராஜா நான் பார்த்ததே கிடையாது. ஆனால் இனிமேல் பார்க்கலாம் அல்லவா? நானா மந்திரவாதி பார்ப்பதா? மகாராஜா, மல்லிகாவை மணக்கப் போவது நீர், அவளை மீட்கும் பொறுப்பும் உம்முடையது. எனக்கு கல்யாணமே வேண்டாம் மகாராஜா. அப்படி சொல்லக்கூடாது. அமைச்சரே, மந்திரவாதி எங்கிருப்பான்? அவன் ஊர் கிழக்கே ஒரு தீவாம். சரி, கப்பற்படை ஒன்று தயாராகட்டும். துணைக்கு படை தருகிறீர்களா? வேண்டிய வீரர்களை அழைத்து செல்லலாம். அப்படியானால் அந்த மந்திரவாதியை பின்னால் பாருங்க. இப்பொழுதுதான் ஆலகாலரை போல் பேசுகின்றீர். முகத்தை சந்தோஷமா வச்சுக்கோங்க. போயிட்டு ராஜகுமாரியோட வாங்க. பகவானே, போனவர் சீக்கிரமா திரும்பி வரணும். என்னங்க திரும்பி வந்துட்டீங்க? ஆம்பளை இப்படி மனசை விடுறீங்களே. ராஜகுமாரி உங்களை எவ்வளவு பிரியமா நடத்தினாங்க. அவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா நீங்க போக வேண்டாம். 4 பேர் என்ன சொல்லுவாங்க? 4 பேர் சொல்லுவாங்க, விஷயம் எனக்கு இல்ல தெரியும். அன்னைக்கு நீங்க தனியா போய் மந்திரவாதி எடுப்ப முறிச்சிட்டு வந்தீங்க. முறிச்சேன், அது அன்னைக்கு. என்னங்க? சரி, வர்றேன். எனக்கு ஏதாவது ஆச்சுன்னு யார் வந்து சொன்னாலும் நம்பாத, நானே வந்து சொல்றேன். தெரியுமா, இது பரம்பரை பெரிய மனுஷன் போடுற பாரியாத அத்தை. அப்படியானால் அதிகமாகவே போடுறேன்.
இப்பொழுது எப்படி இருக்கிறது என்னுடைய தோற்றம்? முறிச்சு வச்ச வாழைப்பழம் மாதிரி உயர்தரமா இருக்கு. சாபாஷ். குருதேவ், இருங்க இருங்க. எங்க அம்மா சொல்லுவாங்க, என்னடா சொல்லுவார்கள்? மீசைய முறுக்குடா ஆம்பளை சிங்கமே. உனக்கு மீசை இல்லையே. அதான் உங்க மீசைய முறுக்குறேன். அநியாய புத்திசாலி. பாருங்க, மீசைக்கு முறுக்கு ஏற ஏறத்தான் ஆம்பளைக்கே முறுக்கு. சிஷ்யா, இந்த ராஜகுமாரி இன்று எப்படியும் எனக்கு சம்மதித்தே ஆக வேண்டும். இல்லை என்றால் குருதேவ், ஒரே வார்த்தை. ராஜகுமாரியை பற்றி தானே? ஆமாம். 100 வார்த்தைகள் சொல். குருதேவ், உங்களுக்கு கிடைச்சதோ தேவலோகத்து கனி. அதை அடிச்சு பழுக்க வைக்கப்படாது, தன்னால பழக்கணும். அப்பதான் ருசி. சிஷ்யா, ருச்சி. மகா புத்திசாலி. ஆமாங்க. ஆக்க பொருத்தம் இனி 6 வரைக்கும் பொறுப்போமே. பொறுக்கலாம், சாப்பாட்டை தவிர மற்ற எல்லா வீட்டிலும் பொறுக்கலாம். எங்களை போல எத்தனையோ பேர் எங்கெங்க இருந்தெல்லாமோ பூதங்க கொண்டாந்து கூச்சிட்டுது. இந்த மந்திரவாதிக்கு எங்கள யாரையும் பிடிக்கல. அதனாலதான் எல்லாரையும் அடிமை வேலைக்கு வச்சுட்டாரு. உங்களுக்கு தான் அந்த பதவியாம். அதனாலதான் உங்களுக்கு இவ்வளவு உபச்சாரம். பதவி என்ன வேண்டும் அம்மா? ஒரு துளி விஷம் அல்லது ஒரு முளை கயிறு கொடு, உனக்கு கோடி புண்ணியம். ஏம்மா அவசரப்படுறீங்க? எங்களை போலவா நீங்க? ஒரு தேசத்து ராஜகுமாரி. உங்களை காப்பாத்த யாராவது எப்படியாவது நிச்சயமா வருவாங்க. அது வரைக்கும் கொஞ்சம் அந்த மந்திரவாதி வர்ற நேரத்துல அவனுக்கு கொஞ்சம் ஆசமுகம் காட்டுங்க. அப்படியும் செய்து பார்க்கலாம். அது வரைக்கும் உங்களுக்கு என்னென்ன உதவி வேணுமோ எல்லாம் நான் செய்யறேன். ஓம் சக்தி. பயப்படாதீங்க. பெண்ணே, நமது காரியம் எதுவரைக்கும் வந்திருக்கிறது? உங்க கல்யாண விஷயம் வரைக்கும் வந்தாச்சு. ஊர் ஞாபகம் எல்லாம் மறந்து மனசு கொஞ்சம் சமாதானம் அடைஞ்சதும் உங்களை கட்டாயம் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி சொன்னாளா ராஜகுமாரி? அப்படியேதான் சொன்னாங்க. எஜமா, என்ன? கொஞ்சம் அவசரப்படக்கூடாது. அவசரத்துல செய்யற எந்த காரியமும் அவ்வளவு சுகப்படாது. பேஷ். பெண்ணே, உனக்கு அழகுதான் இல்லை, நல்ல அறிவு இருக்கிறது. சாபாஷ். ராஜகுமாரிக்கு வேண்டிய சகல உபச்சாரங்களும் ரொம்ப பிரமாதமா நடத்தி வர்றோம் எஜமா. உபச்சாரம் பிரமாதமாய் நடக்கிறதா? உதவாக்கரைகள். ஒரு ராஜகுமாரி அணியும் ஆடையாயுது. ஒரு தேசத்து ராஜகுமாரி உண்ணும் உணவா இது? ராஜகுமாரியின் பெயர் என்னவோ? மல்லிகா பிரபு. மல்லிகா, ஆளுக்கேற்ற அழகான பெயர். இளவரசி இன்று மலர்ந்த மல்லிகை போலவே இருக்கிறாள். மல்லிகா, உன்னுடைய காந்த கண்களால் ஒரு கடைக்கண் பார்வை. உன்னுடைய பவழவாயால் ஒரு இனிய வார்த்தை. ஆஹா, உன்னுடைய மௌனத்தில் கூட ஒரு மோகனம் இருக்கிறது. மல்லிகா,